சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. சொந்தங்களே ஞாயிற்றுக்கிழமை பெசலைக்கு ஆளை சாப்பாடு நம்ம வீட்டுல என்ன ரெடி பண்ண போறோமோ தோசை மாவு அந்த தோசை மாவு வச்சு சுட சுட தோசை சுட்டு அதுக்கு ஏத்தாப்புல தேங்காய் சட்னி வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோங்க. நம்ம வீட்டுல எப்படி தோசை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு குடும்பத்தோட சாப்பிடுறோம். வீடியோல தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறப்ப மறந்துடாதீங்க, நம்ம எப்பவும் சொல்ற முனையே தான் நம்ம கருவாட்டி வியாபாரம் சொந்தமா மசாலா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த கருவாடு தேவைப்பட்டாலும் சரி, நம்ம வீட்டு மசாலா தேவைப்பட்டாலும் சரி, ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க சொந்தங்களே. சொந்தங்களே, நம்ம தோசை சுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் சட்னி வைக்கிறக்காண்டி அம்மியில எல்லா பொருட்களையும் வச்சு மொத்தமா அரைச்சு எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு மிக்சி வேலையாகி 1 மாசம் ஆச்சு. அதையும் பாக்குறதுல அப்படியே கிடந்து வச்சு நம்ம எல்லா பொருட்களுமே அம்மியில அரைச்சும் சமையலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அம்மியில தான் அரைக்க போறேன். நீங்களே பாருங்க அரைக்கிறது. தேங்காய் சட்னி வைக்கிறக்காண்டி அம்மியில அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தேங்காய் சட்னி வைக்கிறக்காண்டி சட்டி அடுப்புல வைப்பாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். ஒரு 4 வத்தல் சேர்த்துக்கிறோம். தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். வெட்டி வச்சு வெறியவங்கத்தையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. நம்ம எண்ணெயிலே பொன்னிறமே வெங்காயம் வதங்கிட்டு வந்துருச்சு. நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்தது தாளிச்சதோட சேர்த்துக்கிறோம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. வீடியோ பண்ணவே எனக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சு. டெய்லி இப்போ லைவ் பண்ணி வீடியோ பண்ணுவோமான்னு இப்போ தோணுது எனக்கு. வீடியோ பண்ணால் நல்லது தான். லைவ்ல என்ன இருக்கு? மன உளைச்சல் தான் அது. வீடியோ பண்ணாலும் வருமானம் இருக்கு மச்சான். கிடைக்கிற கேப்பில் லைவ் பண்ணிட்டு போவோம். ஆமாம், அதான் நானே முடிவு எடுத்திருக்கேன். இந்த வேலையே எந்திரிச்சோம். முடிவு நீங்கள் எடுப்பியத்தா, ஆனால் செயலுக்குள்ளே வரமாட்டீங்களா உங்கள் கேரக்டரு? வந்துடுவேன் மச்சான். அதெல்லாம் இந்த வேலையே எந்திரிச்சேன். தோசை மாவு வாங்கினேன். இந்த பிள்ளைகளுக்காண்டி தேங்காய்க்கு சட்னி வச்சாச்சு. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிட்டு நம்ம தோசையை சுட போகிறோம். சரி, இறக்குங்க பேசாமல். சொந்தங்களே, நம்மளுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ தோசை சுடுறக்காண்டி தோசைகளை நம்ம அடுப்பில் வைப்போம். இந்த சின்னக்கா எங்க போணுமா? சச்சுக்கா என் பாப்பாக்கா. பாப்பாவா? அக்கா எந்த ஊர் போகணும்? ராம்நாடு போகணும். ராம்நாடு இங்க இருக்காதக்கா. அக்கா இந்த இறங்கிடுறேங்க்கா. பாப்பா தூக்கி எடுத்துக்கிறேங்க்கா. வா. சரிக்கா போறேக்கா. நீ உள்ளக்கா போமா. அக்கா
2000 ரூபாய் கொண்டு போங்க. அக்கா 2000 ரூபாய் தாங்க. இன்னும் வரவே இல்ல. அப்படியே படுத்துமா. சொந்தங்களே நம்மளுக்கு தோசை சட்னி ரெடி ஆகிட்டே இருக்கு. ஆனா சுட சுட பிள்ளைகளுக்கு இங்கனே கொடுத்துருவோம். நிஸ்மாமா வாங்க எல்லாரும். ஓடியா ஓடியா ஓடியாக்கு. சுடுது தோசையா? சுட சுட சாப்பிட்டுருங்க. இல்ல அக்கா உனக்கு வச்சு தரணுமா? அங்கத்துக்கு வச்சு தரேன். தியா வா, ஒன்னே ஒரு நேரம் கூட அக்கா அவளுக்கு வரவோட வரண்டியதுன்னு. வா சுட சுட தின்னு. என்னத்தா தங்க பிள்ளைகளா எப்படி இருக்கு? சொந்தங்களுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்களே. துட சாஸ் ஷோஸ் சாப்பிட்டுருக்கோம். வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு. அக்குமா சொந்தங்களை கூப்பிடு சாப்பிட. வாங்க சொல்லு ஓகே வாங்க. சொந்தங்களே நம்ம தோசையை சுட்டு பிள்ளைகளுக்குமே கொடுத்தாச்சு. பிள்ளைகளுமே சாப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம தோசையெல்லாம் சுட்டு குடும்பத்தோட சாப்பிடும்போது தோசையே ஆறிடுது. பிள்ளைங்க 2 தோசை தான் சாப்பிட்றாங்க, திருப்பி சாப்பிட முடியாங்க. ஏன்னா ஆறிட்டனால இப்படி அடுப்பு கிட்ட சுட சுட கொடுக்குறனால 2 தோசை திங்கிற இடத்துல கூட 2 திங்காங்க. இப்போ நாங்கள் தான் 2 பேரும் சாப்பிட போகிறோம். இப்போ எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு வச்சு கொடுக்க போகிறேன். பொதுவாக எல்லாருமே தோசை சுடுறது வந்து அடுப்புக்கிட்ட சுட்டு சுட்டு சுட சுட தான் சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ பண்ணுறதுனால மொத்தமாக சுட்டு வச்சு குடும்பத்தோடு சாப்பிட்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க சொந்தங்களே, நான் வச்ச தேங்காய் சட்னி தோசை இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்தாங்க மச்சான். இப்போ தோசையை நான் அடுப்பில் இப்போ எனக்கு ஊற்ற போகிறேன். எனக்குலாம் அடுப்பில் கிடக்கும் போது தான் இப்போ கேஸ் இல்லாதனால இப்போ நம்ம அடுப்பில் உட்காந்து அதுவும் சுட்டுக்கிட்டு இருக்கோம். என்னத்தா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அக்காவோட விளையாடுங்க. என்னம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலுக்கு காலை சாப்பாடு நல்ல ஒரு ஸ்பெஷலுமே சொல்லலாம். ஏன்னா நிஸ்மா பாப்பாவும் தோசை கேட்டிருந்தாங்க மாத்திரை போடணும்னு. அதோட வெள்ளனே எழுந்திரிச்சு மாவு வாங்கி தேங்காய் சட்னிக்கு அம்மியில் அரைச்சி நம்மளும் சட்னி வச்சு தோசை சுட்டு பிள்ளைகளுக்கு முடி வச்சு மாத்திரையுமே அவங்க போட்டுட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களை வந்து குடும்பத்தோடு நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்குமே மன நிறைவாக இருக்குது. நம்ம லைவை பண்ணிக்கிட்டு வீடியோ பண்ணுறது இழந்தாச்சு. இப்போ நிஸ்மா பாப்பாவும் ஞாயிற்றுக்கிழமை பொழுதுக்கு வந்தாங்க. குடும்பத்தோடு நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க சொந்தங்களே. நம்மளுக்கெல்லாம் வந்து அடுப்பில் கடந்து எடுத்து சுட சுட வச்சு திங்கணும். எத்தனை பேர் இப்படிலாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க மறக்காமல். நான் சுட சுட எடுக்க பாருங்களேன், வச்சு திம்மி. அதான் எனக்கு பிடிக்கும். ஆறிட்டுனா திங்கவே மாட்டேன். கரடியாச்சு. சுட சுட சாப்பிடும்போது தான் சாப்பிடவும் தோணும் சொன்னீங்க. நாங்கள் வீடியோ பண்ணுறனால தான் நாங்கள் அடுக்கி வச்சு இட்லியாக இருக்கட்டும் அவிச்சு தோசையாக இருக்கட்டும் சுட்டு நாங்கள் தின்னு காமிப்போம். ஆனால் வந்து வீடியோ மட்டும் பண்ணலைன்னா ரெகுலராக நாங்கள் மாவு வாங்கத்தான் செய்கிறோம். நாங்கள் அப்போமே கேஸுக்கிட்ட நின்று நான் தின்றேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சுட சுட அப்போமே வச்சு கொடுப்பேன். அவங்களுமே 5-6 தோசை சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி சாப்பிட்டு. இப்போ 6 தோசை நம்ம வந்து 2 திங்கிற இடத்துல சுட சுட தின்னு பாருங்களேன். 5 தோசைனாலும் நம்ம சாப்பிட்றலாம். நிஸ்மாலாம் 5 தோசை தின்று போயிருக்காங்க. அவள் பார்த்துக்கிறங்க. இதே நம்ம ஆறி போய் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன்
அந்த 1 2 அதோட எந்திரிச்சிருவாங்க 2 பேர் எல்லாம் 3 பேருமே. ஆத்தாடி பத்விலா இதுதான் சுவை. ரொம்ப டேஸ்டா இருக்கு சொந்தங்களே. சட்னி ஊற்றுங்க. சட்னியா உங்களுக்கு கலகலன்னு ஊற்றுங்க. வேணாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொந்தங்களே. ஆனால் லைவ் பண்ண ஆரம்பித்தோம், காலை சாப்பாடை இழந்துருவோம், 2ஆம் கட்டமாக 3 மணிக்கு சாப்பிடுவோம். எங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணாலும் மன நிறைவாக இருக்குது. அது நிஸ்மா பாப்பா வந்தானே எல்லாருமே மொத்தமாக சாப்பிட எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க 3 பேருமே ஒன்றா விளையாடுறாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணுறியா? அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். இப்போ நம்ம லைவ் பண்ணுறதுனால மன உளைச்சல் ஆகலை. லைவ் வந்து எப்பவும் போல் ஒரே மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு மன உளைச்சல் இருக்காது. லைவ் நல்லா ஓடுது, திடீர்னு அடிமட்ட ரேஞ்சுக்கு போயிடுது, அதுதான் நீ மன உளைச்சல் ஆகிற. இன்னொரு விஷயம், அதிகமான லைவ் நிறைய பேர் பார்க்கும்போது உனக்கு ஆர்டரும் அதிகமாக வரும். நீ எதுக்கு லைவ் பண்ணுறியோ அதுக்கேற்ற ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ குறைவாக ஓடுற நேரம் அந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நீ அதிகமாக பார்க்குற நேரம், மக்கள் அதிகமாக பார்க்குற நேரமும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பண்ணுவேன். ஆனால் மக்கள் குறைவாக பார்க்குற நேரமும் அதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவேன். அப்போ அவ்வளோ நேரம் பண்ணி நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த மனசங்கடங்கள் ஏற்பட்டுருது. வேற ஒன்றும் கிடையாது. பத்தியெல்லாம் சொந்தங்களே, அகான எந்த கரைச்சி பண்றானு இந்த அநியாயம் தான் பண்ணுவா. மாதிரி இப்பதான் தோசை தின்ட்டு போயிருக்கா அவர். அக்கா கூப்பிடுறா அவரு. நிஸ்மா நிஸ்மா இந்த பாப்பா தூக்குமா, கடையை கூட்டு போங்கம்மா. இந்த தோசை எடுக்க போறேன். அம்மா தோசை சுடுதுதா, தோசை சாப்பிட போறேன்தா, கையெடுங்கத்தா. அக்கா எந்தி அம்மா தோசை எடுக்கட்டும். தோசை திக்கி திக்கி நவளு தீப்படும் நவளு திக்கி. அக்கா கடை போறா, கூட்டு போவா. இந்த ஊத்தவா, நம்ம தோசை ஊத்தவா. என்ன சேட்டை பண்ணுதுன்னு பாருங்க தோசை சொந்தங்களே. உங்களுக்கு தோசை சூடாக ஒன்று தந்தேனா இல்லை, அது நீ தின்னு தின்னு. இந்த கீழே ஒன்று இருக்குது.